அடுத்து என்ன டேட் சொல்லியிருக்காங்க? எம்பி தான் பார்க்குறதா? ஹைகோர்ட்டில் ஹிஸ்ட்ரி போட்டிருக்கலாம். அதில் வந்து பாப்பாங்கன்னா ரொம்ப சொன்னாங்க. அவர் நேர்மையாக உண்மையாக நமக்கு வந்து மற்ற யாரும் நிறைய வருவாங்க. நாங்கள் சொல்கிறது வந்து பாபாங்கன்னா உள்ள அவர் பேர் ஆனாமரோட சேஷன் வந்து எடுத்து பார்க்குறாங்க. அதில் என்ன இருக்குது? அதில் எந்த ஃபுட்டேஜ் இல்லை. பூட்டிக்கே போட பூட்டி போய் கூட தான் இருப்பார். வேறு அவங்களோட போன பையன் எல்பிசி அவர்களோட அந்த மாதிரி அவனுக்கு எஸ்டிஎஸ்சி ஆளுநர் கூட்டிட்டு போனது. இந்த பையன் சொல்லிட்டான் சாப்பிட்டு 16 பேரும் சொல்கிறாங்க. 16 பேர் 2 டீம். இந்த 6 பேரும் அடையாளம் கொடுத்துருக்கோம். 6 பேர் 2 வித்தியாசம். கைது பண்ணிட்டு சிறைப்படுத்தினா தானே இது கொலை குற்றத்துக்கு. வேறாட்சி போலீஸுக்கு வந்து என்ன நடவடிக்கை அதானே இதுவும். அது மாதிரி அஜித்குமார் திருப்பணத்தில் இந்த நடவடிக்கை தான் அங்கேயும் வேணும். உனக்கு நாடார் சட்டம் பல்லர் சட்டம் சொல்லலாம். அவங்க வந்து வலிமையாக இருக்கிறதுனால, அரசியல் வலிமையாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சட்டம் வந்து சரியான தீர்வு கிடைக்கிறது. அது இங்கேருந்து சொல்லிட்டாங்க, நம்ம சைடு பண்ணுறாங்கல்ல, அவங்ககிட்ட கேட்காம பண்ணாங்க. கண்டிப்பாக மட்டும் அந்த இது அரசு வந்து இழப்பீடு எதுவும் சொல்லலை. அரசு இழப்பீடு சொன்னாங்க. வந்து ஒரு பாண்டு ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு பாண்டு கொடுத்தாங்க. அது வந்து எஸ்எஸ்டியில் எஸ்எஸ்டியிலேருந்து தமிழ்நாடு அரசு வந்து லாக்அப் டெத்துக்கு வந்து ஒரு 7.5 லட்ச ரூபா வாங்கினாங்க. அதை வாங்க மாட்டோம் மட்டும். அப்புறம் கலெக்டர் வந்து திட்டினாங்க, வாங்க இது வந்து உங்கள் எஸ்சிஎஸ்டியில் உள்ளது, இது வந்து நீங்கள் வாங்கிட்டு அதோட எங்களுக்கு டிமாண்ட் வைப்பாங்க அப்படின்ற ஒரு பாண்டு மட்டும் ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்புறம் 7.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு செக்கு ஒன்று கொடுத்தாங்க. அது வந்து லாக்அப் டெத்துக்கு தனியாக அப்புறம் பாப்பாவுக்கு வேலை அப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் தேவை. இந்த தேவை வந்து அரெஸ்ட் பண்ணணும். நானும் ஒரு தெரியல. ஹாஸ்பிட்டலில் பார்த்து போகிற வெளியே அம்மாட்ட சொல்லிட்டேன், நான் காலையில் சாப்பாடுலாம் கொடுக்கலம்மா. இந்த மாதிரி கீழே கண்ணை வச்சு அதுக்கு மேலே கண்ணை வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். இதில் நான் வந்து மீடியாவில் நான் சொல்கிறேன். சொன்னோன்னு சச்சி மேடம் வந்து அவங்க விசாரிச்சுப்பாங்க சிவகங்கை ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லும்போது இதே இருந்துட்டு அவனுக்கு தெரியும். அதனால் இந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மேடத்திட்ட சொன்னது எப்போ இந்த சண்டை வரும், இந்த ப்ராக்டிஸ் ஆஃபீஸர் போய் இந்த சண்டை வரும். சண்டை போட்டு யாராச்சும் இறந்துட்டாங்க, இதை பெரிய காசை ஏன்டா நீ சேர்த்து வைக்கிற, உங்களால் தான்டா குழந்தைங்க நாசம் ஆகிடுச்சு. சண்டை போட்டு காசு இறந்துட்டாங்க வச்சுக்கோங்க. இந்த நம்ம கலெக்டராக 10 காசு அப்படியே வாங்க தெரியும். ஒரு ஆளும் இருக்குது.
பார்த்துக்கோ அதை எடுக்கணும் ஒன்றும் சனங்களும் செத்துக்கிட்டு இருக்காரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கு நிற்கிறாங்க. இது இந்த சண்டை கொஞ்சம் ஒரு நாளாக இது சொன்னாங்க. அது எனக்கு உடனே ஃபோன் பண்ணுவேன் அந்த பையன் சொல்லி சண்டை விற்க உடனே விற்காமல் இருக்கீங்க ஏன் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சாயம் சட்டம் ஒரு நாளாக பண்ணிட்டேன். அதை வந்து என்ன பண்ணுறது ஆகாஷ் தடுக்கிறியா விற்க வழக்கு வேறு எதுவும் இருக்கு? வழக்கெல்லாம் இருக்குது. என்ன வழக்கு? அது வந்து பிரச்சனை தான் என்ன வழக்கு? அது வந்து எப்படின்னா ஒரு சொந்த ஒரு ஏற்றி போய் அது போய் கோர்ட்டுக்குள்ள போய் கைது கட்டி கைது கட்டும்போது அது அவங்க போலீஸ் இன்னும் என்ன ஒரு போலீஸ் இந்த பேர் இருக்காங்க ஓடி கொடுத்துட்டு வரும்போது அதை ஓடினோன்னா இந்த வந்து பைக்கில் ஏற்றி வந்து பார்த்து கூட பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிக்கிட்டு சும்மா தஞ்சாவூர் பார்த்துட்டு அதை வந்து சொல்லியே இருந்தாங்க. இது வந்து அவனை பிடிக்க முடியல அவனை பிடிச்சிருக்கோம் இதனால விளையாட்டு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இந்த மாதிரியே அவங்க வந்து நம்ம சும்மா உட்காந்துருந்தோம். உட்காரும்போது ராஜி பிரதேஷ் அவர் உன்னை உட்காரக்கூடாது பிடிக்கணும் சார் நான் சும்மா சார் பசங்களோட எல்லாரும் இவங்களோட பசங்க இருக்குது அவனை மட்டும் தனியாக கூட்டிங்களா அப்படின்ட்டு நேரம் மேட்ச் இருக்கேன் நைட்டு ஒரு 8 மணி இருக்குது கூட்டிங்கன்னா அது மேட்ச் நான் நினச்சி கேட்டேன் ஏங்க தேவையில்லாம புஸ்தகத்தில் வந்து அவங்க கஞ்சா வச்சுருக்காங்க சும்மா தேவையில்லாம பேசுவாங்க இப்போ வந்து திட்டி ஏற்றி விட்டாங்க எங்கள் அம்மா இது வேணால் அதோட வந்துட்டாங்க அதே அம்மா தான் அன்றைக்கி வாக்குவாங்க எதை எடுத்தாலும் நம்ம கட்டி நினச்சி